மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ், நான் நிரோஷா. அப்புறம் நிரோஷா, என்ன அரசியல்ல கொஞ்சம் பரபரப்பா போயிருந்தாலும் கொஞ்சம் மந்த நிலைமையாவே போயிட்டு இருக்கு ஆமா, அப்படின்ற மாதிரி ஆமா. சொல்லலாம். ஸோ இந்த பரபரப்புக்கு இடையிலும் நம்ம எந்த விஷயங்கள் எடுத்துட்டு நம்ம அலசி ஆராய போறோம். கண்டிப்பா நிறைய இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பரபரப்பா இன்னும் எதுவும் ஆரம்பிக்கல. அதுக்காக இப்பதான் லேசா புகைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த வகையில ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு எதிரா கர்நாடகால பாஜகவும் இன்னொரு கட்சியும் சேர்ந்து போராட்டம் எல்லாம் பண்றாங்களாம். எதுக்காக இந்த போராட்டம்? ஆமா, அந்த போராட்டம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகால பாஜக ஆட்சி அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சட்டமன்ற எலெக்ஷன் வந்தது. அதுல பெரும்பான்மையோட என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் வெற்றி தனித்து பெற்றாங்க. பெரும்பான்மையோட வெற்றி பெற்று ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. சித்தராமையா முதலமைச்சரா இருக்காரு. சித்தராமையா மேல ஒரு சில புகார்கள் கொடுத்தும் காங்கிரஸ் ஆட்சி அங்க கவிழ்க்கணும் அப்படின்றதுக்காக பாஜகவும் மதசார்பற்ற ஜனதா தளமும் கூட்டணி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பேரணி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு யாத்திரையை ரெடி பண்ணிருக்காங்க. மைசூர் சலோ யாத்திரை. அந்த யாத்திரையில என்ன பண்ணிருக்காங்க, இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நடத்திருக்காங்க. சோ அந்த யாத்திரையில பாஜகவும் மதசார்பற்ற ஜனதா தளமும் சார்ந்த எந்த தொண்டர்களும் என்ன பண்ணல, கலந்துக்கலையா. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு மோசமான போக்கு அப்படின்ற பேருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைசூர்ல நகர்ப்புற மேம்பாட்டு இருக்குல்ல, இதுல சித்தராமையா முறையீடு பண்ணிட்டாரு, முறைகேடு பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக அதை கண்டிச்சு என்ன பண்ணிருக்காங்க, இந்த பேரணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இந்த பேரணி அனௌன்ஸ் பண்ண அடுத்த செகண்டே என்ன பண்ணாரு, அந்த திட்டத்துல முன்னாள் பிரதமர் தேவகவுடா இருக்கார்ல, அவருடைய ஃபேமிலி அதிக லாபம் பார்த்திருக்காங்க, அதிக முறைகேடு பண்ணிருக்காங்க, இல்ல ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சித்தராமையா என்ன பண்ணிருக்காரு, ஒரு ஃபைல் எடுத்து மேல போட்டிருக்காரு. சோ இது அவங்களுக்கு அடியில புளிய கரைச்சி இருக்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது இவங்க பாஜக அவங்க கூட்டணிக்காக, அவங்க கூட்டணியில இருக்கிறோன்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, காங்கிரஸ் மேல இது பண்ணலாம், இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண போய் நம்ம மேல கைய வச்சிட போறாங்க. ஆல்ரெடி நம்ம மேல ஒரு பெரிய கேஸ் இருக்கு, பிரிஜ்வல் ரேவண்ணா இருக்காருல்ல, அது ஒரு பாலியல் வழக்கு இருக்கு. அந்த வழக்குல தான் நம்ம கர்நாடகாலே நம்ம சீட்டு தோத்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் போயிட்டு இருக்கு. சோ இந்த நடவடிக்கையில நம்ம மாட்டிக்க போறோம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்காங்களா. அதனாலேயே என்ன பண்ணிருக்காங்க, மதசார்பற்ற ஜனதா தளம் அந்த யாத்திரையில அவங்க கலந்துக்கலையா. அதனால என்ன இருக்காங்கன்னா, யாருமே இல்ல, ஆட்களே இல்லாம இவங்க யாத்திரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போக்கு போயிருக்கு. சரி தினேஷ், பாஜக கண்டிப்பா காங்கிரஸ்க்கு எதிராக இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா மெஜாரிட்டியோட மக்கள் சப்போர்ட் அப்படின்னு பாக்குறப்ப அது காங்கிரஸ்க்கு தான் கண்டிப்பா இருக்கு. சோ அதை தாண்டி இப்போ முக்கியமான அடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பாண்டிச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்றதுக்காக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இருக்காங்களா, அவங்க கிட்ட போயிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்களாம். ஆமா, அந்த கோரிக்கை வச்சிருக்காரு. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸும் பாஜக கூட்டணி தான் ஆட்சி நடத்திட்டு இருக்கு. அந்த கூட்டணியில கொஞ்சம் விரிசல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுச்சேரி மாநிலத்துல சுயேட்சை எம்எல்ஏகளை சேர்ந்து பாஜக எம்எல்ஏகள் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் பேர் சேர்ந்துட்டு ஜேபி நட்டாவை போய் சந்திச்சாங்க, டெல்லியில போய் சந்திச்சாங்க. அது புதுச்சேரியில ஆட்சியை கவுக்கணும், என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் கொஞ்சம் பேர் எங்க கிட்ட இருக்காங்க, சோ அதனால அவங்கள ரெண்டா பிரிச்சு நம்ம ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இதை எந்த ஸ்டேட் ஞாபகப்படுதுன்னா, நம்ம மகாராஷ்டிராவை, நிறைய மாநிலங்கள்ல என்ன பண்ணிருக்காங்க, பாஜக இது மாதிரி விஷயங்களை என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கட்சியை உடைச்சி அந்த ஆதாயம் பார்த்து இவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. அது விஷயம் நிறைய மாநிலங்கள் குறிப்பா மகாராஷ்டிரா நம்ம எடுத்துக்கலாம். அங்க இருக்கிற சிவசேனாவா இருக்கட்டும், இல்ல தேசியவாத காங்கிரஸா இருக்கட்டும், இந்த கட்சிகளை உடைச்சு என்ன பண்ணாங்க, பாஜக என்ன பண்ணாங்க, ஆட்சி அமைத்து அவங்க இது பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப அதே பாணி புதுச்சேரியில அவங்க கடைபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் விஷயங்கள் வந்தது. ஆனா புதுச்சேரியில நம்ம என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான ரங்கசாமி அவர் என்ன பண்ணாருன்னா, இத முன்கூட்டியே அறிஞ்சு என்ன பண்ணாரு, தன்னுடைய எம்எல்ஏக்களை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய கண்ட்ரோல் வச்சுனாரு. இதை தவிர்த்து பாஜக சார்ந்த அந்த அமைச்சர்கிட்ட சில துறைகளை வாங்கி, முக்கியமான துறைகள் எல்லாம் வாங்கி தன்வசம் வச்சு கொண்டாரு நம்ம முதல்வர். இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அங்க விவாதம் நடக்குது. ஆளுநர், துணைநிலை ஆளுநர் இருக்கார்ல, அவருடைய உரை மீதான விவாதங்கள் நடக்கும்பொழுது மாநில அந்தஸ்து தர சொல்லி ரொம்ப வருஷமா கேட்டு இருக்காங்க நம்ம பாண்டிச்சேரி இந்த முதல்வராக இருக்கட்டும், இதுக்கு முன்பாக இருந்த காங்கிரஸ் முதல்வராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகள், நிறைய சட்டமன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றி அனுப்புனா கூட
ஆனா அதுக்கு தர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு செக் வச்சுட்டாங்களாம். சோ இப்போ வந்து என்னன்னா மாநில அந்தஸ்துனா இப்போ ஒரு எம்எல்ஏ வந்து கோரிக்கை வைக்கிறாரு, ஒரு தீர்மானம் நிறைவேற்றாரு அப்படின்னா அது வந்து நான் மாநில அந்தஸ்து தான் அவங்களே வந்து செஞ்சுக்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் போய் நம்ம மத்திய அரசையோ ஆளுநர்களையோ தலைமைச் செயலாளர்களோ இப்போ போய் நம்ம நிக்க முடியாது. அப்படி சப்போஸ் ஆளுநரை பார்த்தீங்கன்னா ஆளுநர் கீழே வருகிற அந்த ஆளுநருடைய பிஏவா இருக்கட்டும், அந்த துறை செயலாளராக இருக்கட்டும், இல்ல தலைமைச் செயலாளராக இருக்கட்டும்னா அவங்க இஷ்டத்துக்கு நினைக்கிற மாதிரி தான் அதை ஃபைல் பண்றாங்க. இதனாலேயே பாண்டிச்சேரியில் வந்து நிறைய ஃபைல் வந்து என்ன பண்ணா ஸ்டோரேஜ் நிக்குது, நிறைய ஃபைல் வந்து பாஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காராம். ஸோ மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி எம்பிங்க வந்து தயவு செய்து நீங்க என்ன பண்ணணும், மக்களவையிலயோ மாநிலங்களவையிலயோ பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க வலியுறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருக்காராம் நம்ம என்ஆர் காங்கிரஸ் முதல்வர் ரங்கசாமி. இது என்னன்னா ஒரு வியப்பா இருக்கு. பாஜக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி முதல்வர் வந்து பாஜக கிட்ட வந்து என்ன பண்ணல கோரிக்கை வைக்கல. ஏன்னா அவருக்கு தெரியுது பாஜக கிட்ட சொன்னா செவிடன் காதுல சங்கு ஊதுன மாதிரி தான், அவங்க கேட்டும் கேட்காத மாதிரி தான் இருப்பாங்க, அதனால ஒரு யூஸும் கிடையாது. அதுக்கு நம்ம இந்தியா கூட்டணிகளை வச்சாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வேணா கணிசமான அவங்க வந்து கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, நல்லா போர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. ஏன்னா நான் நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி சார்பாக வைக்கின்ற ஒவ்வொரு கேள்விகளும் கோரிக்கைகளும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, அந்த மாதிரி பேசுறாங்க. சோ இதனாலேயே ஆளும் பாஜக வந்து திக்கு தடுமாறுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஏன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாம பிரதமரா இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், மூத்த அமைச்சர்கள், பாஜக எம்பிக்கள் யாருமே வந்து என்ன பண்ண பதில் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. சோ இதை அறிந்து கொண்ட நம்ம பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி என்ன பண்ணிருக்காரு, இந்தியா கூட்டணி எம்பி கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு, தயவு செய்து நீங்க பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து டெல்லியில வந்து குரல் கொடுங்க, மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் உங்க ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு, நீங்க வந்து குரல் கொடுங்க, அப்படியாச்சுன்னா எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வருதா பாப்போம் யா அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காராம். இது பாக்குறதுக்கு வியப்பாவும் இருக்கு. ஏன்னா பாஜக கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணியில் இருக்கிற முதல்வர் இந்தியா கூட்டணிக்கு வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அது வந்து கொஞ்சம் உற்று பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு பிரச்சனை எங்க போய் சொன்னா அதுக்கு வந்து கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற இடத்துல தான் போயிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி மக்களோட நிறைய குறைகளை தீர்க்கிறதுமே வந்து அங்க காங்கிரஸ் கூட்டணி தான் வந்து மக்களுக்காக நிறைய குரல் கொடுக்கறதுமே அவங்க தான். ஸோ இன்னும் என்னென்ன அவங்க வந்து பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை வந்து ரொம்ப நாளா லண்டன் போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் டெல்லி போனார், ஏதோ பேச்சுவார்த்தைலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவர் பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுட்டு தான் அவர் அங்க போகணும், அப்பதான் இந்த இடத்துல அதுக்கு வந்து ஆல்டர்னேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்ப ராஜினாமாவும் செஞ்சுட்டதாவும் இல்ல அதுக்கு வந்து மத்திய அரசு வந்து ஓகேன்னு சொல்லிட்டதாவும் நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்ன உண்மை அந்த விஷயம் என்னன்னா, சமீபமாவே என்னன்னா நம்ம தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இருக்கார்ல, அவருடைய விஷயம் வந்து ரொம்பவே சஸ்பென்ஸா வச்சிருந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அப்படி இப்படி அரசர் பரசலாம் நம்மளுக்கு கசிஞ்சாலும், ஆனா ஒரு முழுமையான ஒரு முடிவு எடுக்காம ஏதோ ஒண்ணு நடத்த போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு திகிலாகவே வச்சுட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அண்ணாமலை வந்து திடீர்னு என்ன பண்ணாரு, நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து படிப்புக்காக லண்டன் கூப்பிடுறாங்க, அதனால அங்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி ஒண்ணு வந்துச்சு. அது முழுக்க முழுக்க வந்து உண்மையான விஷயம். ஏன்னா அரசியல் படிப்பு இருக்காக லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில வந்து ஒரு முக்கியமான தலைவர்களை கூப்பிடுவாங்க. அதுல வந்து நம்ம தேர்வா இருக்கிறது வந்து தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தேர்வா இருக்காரு. அதனால வந்து அவர் போனாருன்னா ஒரு 6 மாசம் அவர் அங்க தங்கி படிச்சுட்டு வருவாருப்பா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்தது. சோ இந்த விஷயத்துல வந்து நிறைய பேருக்கு என்னன்னா சந்தேகங்கள் ஏற்பட்டுச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அண்ணாமலை வந்து போறாருன்னா ஒன்னு வந்து மேலிடம் வந்து நடவடிக்கை எடுக்குது, அவர் மேல நடவடிக்கை எடுக்குது, ஏன்னா படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க, அதனால நடவடிக்கை எடுக்குது, அதனால வந்து என்ன பண்ணாரு அங்க அனுப்பிட்டு இங்க வந்து புதிய தலைவரை நியமிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொன்னாரு, ஏங்க அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 100 கோடி கிட்ட வந்து கையாடல் பண்ணிட்டாருங்க, கட்சியோட பணத்தை நிறைய சம்பாரிச்சிட்டாருங்க, அதை போய் சேர்த்து வைக்க வேணாமா, அதை போய் பதுக்க வேணாமா, அதனால வந்து லண்டனுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அரசல் புரசலா வந்து நம்மளுக்கு விஷயங்கள்லாம் வந்தது. ஆனா அது வந்து என்னன்னா எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்றது நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியல. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அதாவது அண்ணாமலை கன்ஃபார்மா போறாரு, அவர் வந்து படிக்கிறதுக்காக போறாரு, அரசியல் படிக்கிறதுக்காக போறாரு. அதுக்காக இங்க வந்து தலைவர்கள் பதவி வந்து இடைக்கால தலைவர் பதவி போடலாமா இல்ல நிரந்தர பதவி போடலாமா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க. அதாவது தலைவர் பதவின்றது இடைக்காலமா இருக்கணுமா இல்ல நிரந்தரமா இருக்கணுமா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு விஷயம் ஒண்ணு வந்திருக்கு. அது சம்பந்தமா தான் இவர் வந்து என்ன பண்ணாரு, சமீப காலமா வந்து என்ன பண்ணாரு, டெல்லிக்கு போனாரு. டெல்லிக்கு போயிட்டு அங்க என்ன பண்ணாரு, அங்கேயே வந்து தங்கி இருந்தாரு. டெல்லியில போகும்போது என்ன சொன்னாங்க, ஒருவேளை இவர் மேல தக்கபடி நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்தாலும், இன்னொரு விஷயம் தானா, அண்ணாமலை வந்து பாஜக மேல வந்து பாசமாவே இருக்குப்பா, அன்பாகவே இருக்கும், விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா
பாஜக வந்து தமிழ்நாட்டுல வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கு, டபுள் டிஜிட் வந்து வந்திருக்கு, வாக்கு வங்கி வந்திருக்குன்னா அது அண்ணாமலையால தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், ஏடிஎம்கே பாஜகவுடைய விரிசல் வந்தது கூட பாஜக தலைவர் அண்ணாமலை தான் காரணம்னு சொல்லிட்டு மேலிடத்துல போனாலும் அதையும் செவி கொடுக்கல. பாஜகவிலே 2ஆம் கட்ட தலைவர் இருக்காங்களே, அவங்கள வந்து என்ன பண்ணாங்க, போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அதையும் வந்து என்ன பண்ணலாம், அவங்க செவி கொடுக்கவில்லை. சீனியர்கள் சொன்னாலும் யார் சொன்னாலும் செவி கொடுக்கவில்லை. அந்த அளவுக்கு பாஜக வந்து அண்ணாமலையை வந்து நம்பிட்டு இருந்தாங்க. சோ அப்ப ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான் விஷயங்கள் வந்தது. இப்ப என்ன விஷயம் வந்தது இருக்குன்னா, அண்ணாமலையை ராஜினாமா கடிதம் கொடுத்ததாகவும் அது மேலிடம் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. பட் இருந்தாலும் அது உண்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா இங்க வந்து அவர் படிக்க போறாருன்னா அப்ப இங்க வந்து இங்க தலைவர் பதவி வந்து காலியா தான் இருக்கும். அப்ப இங்க வந்து ஒரு பொறுப்பு தலைவர் போடணும், இல்ல நிரந்தர தலைவர் போடுறாங்களோ அது வந்து அவங்க இஷ்டம். சோ அந்த ராஜினாமா கடிதம் இவர் கொடுத்திருக்காரு, அதை அக்செப்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் விஷயம் வந்திருக்கு. இன்னொரு விஷயம்னா, இங்க தலைவர் பதவி யாரு போடுறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு. அதுல வந்து தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் அவங்க 2 பேருக்கு இடையில இந்த லேடிஸ் 2 பேரை போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா இப்ப 3ஆவதா ஒரு ஆள் டெல்லியில போயிட்டு முகாமிட்டு இருக்காராம். யாருன்னு பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன். அவர் என்ன பண்ணிருக்காரு, டெல்லிக்கு போயிட்டு அங்க முகாமிட்டு இருக்காரு. என்னன்னா, அந்த போஸ்டிங் எனக்கு கொடுங்க, மாநில தலைவர் போஸ்டிங் எனக்கு கொடுங்க. 4 கோடி ரூபாய் மேட்டர் இன்னும் அவர் அதுல இருந்து வெளியே வரவே இல்லை. அதை போட்டு கொடுத்தது அண்ணாமலை தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்தாலும் கட்சிக்காரங்களே சொன்னாலும், சோ எதுவா இருந்தாலும் இதை ஒருவேளை அவர் வந்து தலைவர் பதவிக்கு வந்துட்டு இதன் மூலமா அண்ணாமலைக்கு ஆப்பு வைப்பாரா அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. எதிர்பார்க்கலாம். பட் இருந்தாலும் இவங்க 2 பேர் அடிப்பட்ட கேப்ல வந்து வானதி சீனிவாசனும் டெல்லிக்கு போயிருக்காங்க, நம்ம நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு போயிருக்காங்க. டெல்லியில வந்து அவரே முகாமிட்டு இருக்காராம். கிட்டத்தட்ட நயினார் நாகேந்திரன் கொடுக்கறதுனா வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து சட்டசபையில வந்து என்ன பண்ணிருக்காரு, பாஜக தலைவர் சார்பா சட்டசபை தலைவராக அவர் இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில அதிக வாக்குகள் வந்து பாஜக வந்து 2ஆம் இடத்துக்கு எடுத்துட்டு வந்தார். சோ அவருக்கான அந்த பவர் இருக்கு, கட்ஸ் இருக்கு, அதனால வந்து அவரை போடலாம் அப்படின்ற மாதிரி பாஜக மேலிடம் பேசிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் பெண் தலைவர்கள் யாருன்னா ஒருத்தர் போடலாம். ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் இதுக்கு முன்னாடி பார்த்தாலே நிறைய அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ அவங்களையும் போட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் வந்துட்டு இருக்கான். சோ பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் யாருக்கு எப்போ எந்த பொறுப்பு தருவாங்க, எந்த பதவி தருவாங்க. இது இடைக்கால பொறுப்பா இருக்குமா இல்ல நிரந்தர பொறுப்பா இருக்குமா, அண்ணாமலையை தூக்கி அப்படியே மேலிடத்திலே அமைச்சிருவாங்களா, என்ன ஏதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. இதன் மத்தியில வந்து தமிழ்நாடு ஆளுநர் பதவி வர காலியா இருக்கு. அதுக்கு வந்து ஆளுநர் RN ரவியே போடுவாங்களா இல்ல அண்ணாமலையை போடுவாங்களா, என்ன மேட்டர்னு ஒன்னே தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பா. அதாவது பாஜக தலைவர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு சர்ச்சையில எப்பவுமே சிக்கிறவங்க தான். அது ஒரு பிரஸ் மீட்னு வரும்போது கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அடுத்து அவங்களுக்கு பெருசா நடக்க ஆரம்பிச்சிரும். சோ அந்த வகையில நீங்க தமிழிசை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது வயநாட்டுல வந்து நிறைய பேர் இப்ப செத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னையோட 7வது நாளா அந்த மீட்பு பணிகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுறதுக்காக தமிழ்நாட்டுல இருந்து ஒரு சாமானிய மக்கள், பெண்கள் எல்லாம் கூட நிறைய பேர் போயிட்டு வந்து அங்க அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி எல்லா தலைவர்கள் நிறைய பேர் வந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த வகையில பார்க்கும்போது நம்ம நாட்டோட பிரதமர் மோடிஜி வந்து இன்ன வரைக்கும் அந்த பக்கம் போல, அதை பத்தி என்ன பேசிட்டு இருக்காரு அப்படின்ற பெரிய நியூஸுமே நமக்கு வரல. சோ இதை வந்து தமிழிசை அக்கா கிட்ட வந்து நம்மளோட ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்கும் போது அதுக்கு அவங்க என்ன வந்து பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்படி இப்படின்னு சொல்லி பதிலே சொல்லாம நழுவி போயிட்டாங்களாமே. ஆமா, அதாவது வயநாடு நிலச்சரிவு விஷயம் அப்படின்றது வந்து ரொம்ப சோகமான ஒரு விஷயம், துயரமான விஷயம். அதாவது நிறைய உயிர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அதுல வந்து காவு கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். தோண்ட தோண்ட பிணங்கள்லாம் வந்துட்டு இருக்கு அப்படி மாதிரி எல்லாம் சொல்லலாம். இங்க வந்து நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னது மாதிரி யாருன்னு பார்க்காம கூட போய் ஹெல்ப் பண்றாங்க, யாரு எவங்கன்னு பார்த்தாம ஹெல்ப் பண்றாங்க. குறிப்பா வந்து ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணுன்னா, தன்னுடைய மகளை காப்பாத்தின அந்த பெண்மணி இன்னொரு குழந்தைய காப்பாத்த போயிட்டு தன்னுடைய மகளை இழந்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. தன்னுடைய குழந்தையுடைய இன்னொரு குழந்தை ஒரு உயிர் முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய காப்பாத்த போய் தன்னுடைய குழந்தைய அவங்க வந்து இழந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நெகிழ்ச்சியான விஷயம் பாத்தீங்கன்னா, தாய்ப்பால் இல்லாம குழந்தைகள் தவிச்சிருந்ததுல அந்த தாய்ப்பாலை கொடுக்கறதுக்கு 2 பெண்மணிகள் அங்கேயே முகாமிட்டு அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நாங்க தாய்ப்பால் தரோம், எங்களுடைய பாலை தரோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நெகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நிறைய தலைவர்கள் போயிட்டாங்க. நம்ம ராகுல் காந்தியா இருக்கட்டும், பிரியங்கா காந்தியா இருக்கட்டும், அவங்க போய் டைரக்டாவே அங்க போய் ஆய்வு செஞ்சு களத்துல இருந்து 2 நாள் அங்க இருந்து மக்களுக்கு ஆதரவு சொல்லிட்டு, முகாம்ல போயிட்டு ஆதரவு சொல்லிட்டு 100 வீடு நாங்கள் கட்டித்தரோம் அப்படின்ற மாதிரி நிறைய ஆதரவுகளா போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடு சார்பா வந்து 5 கோடி கொடுத்தாங்க. நிறைய பேர் காங்கிரஸ் சார்பா, தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பா
1 கோடி ஒரு கொடுத்தாங்க, மாச சம்பளம். நம்ம அதிமுக சார்பா 1 கோடி கொடுத்திருக்காங்க. இது மாதிரி வந்து என்னன்னா நிறைய நிவாரண நிதிகளை கேரளாக்கு அந்த நிலச்சரிவுல போயிட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனா மத்திய அரசு இந்த விஷயத்துல வேடிக்கை பார்க்குது. அதுவும் இல்லாம இந்த அளவுக்கு கல் நெஞ்சமா இருப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விங்கிறது. அதாவது இதை தேசிய பேரிடரை அறிவிக்கணும், அறிவிச்சுட்டு அதுக்கான நிதியை நீங்க ஒதுக்குங்க அப்படின்ற கோரிக்கை நிறைய பேர்கிட்ட எழுந்தாலும் இதுக்கு செவி சாய்க்காம இதுல அரசியல தான் அவங்க உள்நுழைச்சாங்க. அதாவது நாங்க முன்னாடியே தகவல் கொடுத்துட்டோம், அவங்க அலட்சியமா இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க அமித்ஷா வந்து நாடாளுமன்றத்துல வந்து ஒரு பொய்யான தகவலை கொடுத்தாரு. அதுக்கு நம்ம கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் என்ன பண்ணாரு, அப்படியெல்லாம் இல்ல, அவங்க கொடுத்ததோட அதிகமா நடந்தது, நிலச்சரிவு ஏற்பட்ட பிறகுதான் அவங்க வந்து சிவப்பு அறிக்கை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அவரு டீட்டெயில் கொடுத்தாரு. சோ இது வந்து உரிமை மீறல் நோட்டீஸ்ல வந்து நாடாளுமன்றத்துல ஒரு முக்கிய அமைச்சரா இருக்கிற உள்துறை அமைச்சரா இருக்கிற ஒரு நபர் வந்து இது மாதிரி உண்மைக்கு மாறா ஒரு பொய்யான தகவலை சொல்றாரு, உரிமை மீறல் நோட்டீஸ்ல கொடுத்தாங்க. ஆனா இது வரைக்கும் மத்திய அரசு சார்பாகவும் பாஜக சார்பாகவும் எந்த ஒரு நிவாரண நிதியும் அங்க போய் சேரல, நிவாரண பொருட்களும் போய் சேரல. பட் ஆனா இவங்க ஓட்டுக்காக எந்த அளவுக்கு கேரளால முகாமிட்டாங்க அப்படின்றத எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவுக்கு முகாமிட்டு கேரளாவே போக்கஸ் பண்ணாங்க, வயநாடு தொகுதியை வந்து போக்கஸ் பண்ணாங்க. ஏன்னா வயநாடுல வந்து ராகுல் காந்தி நின்னாரு, அந்த இடத்துல இவங்க தோக்கணுன்றதுக்காக நம்ம தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முதற்கொண்டு அங்க இருந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாடு பாஜக தலைமையும் சரி, மேலிட பாஜக தலைமையும் சரி, யாருமே வந்து என்ன பண்ணல, வயநாடுக்கு வந்து ஒரு செவி கொடுக்கல, ஒரு குரல் கொடுக்கல, ஒரு உதவிக்காரன் நீட்டல. அரசாங்கம் ஒன்றிய அரசு வந்து என்ன பண்ணணும்னா தேசிய பேரிடர் அறிவிக்கணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணிக்கு சார்பா வந்து தொடர்ந்து என்ன பண்ணாங்க, குரல் கொடுத்தாங்க. சாமானிய மக்கள் கூட குரல் கொடுத்தாங்க. ஒன்றிய அரசுக்கு இந்த அளவுக்கு கல்லஞ்சம் இருக்குமா? இத்தனை உயிர்கள், இத்தனை குழந்தைகள் போயும் கூட இப்பவும் தேசிய பேரிடரை அறிவிக்காம, ஒரு நிவாரண நிதி அறிவிக்காம இந்த அளவுக்கு வந்து அவங்க சுயநலம் பாக்குறாங்களே அப்படின்ற மாதிரி பல கண்டனங்கள்லாம் அவங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஆனா இதை குறிச்சு நம்ம தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி கேட்கும்போது பிரதமர் போய் பார்க்கல, உள்துறை அமைச்சர் போய் பார்க்கல, எந்த ஒரு மினிஸ்டரும் அங்க போய் பார்க்கவே இல்லை. பாஜக சார்பா ஏங்க பாஜக சார்பா ஒரு பிரதிநிதி கூட போய் பார்க்கலைங்க, மத்திய அரசாங்கம் சார்பா ஒரு பிரதிநிதி கூட போய் பார்க்கலைங்க. ராணுவம் அங்க வந்து முகாமிட்டு அங்க வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணாங்க, எவ்வளவு இது செஞ்சாங்க. அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு பெரிய பாராட்டே நம்ம. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ராணுவம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்கள உழைப்பை வந்து என்ன பண்ணாங்க, இது பண்ணாங்க, தன்னுடைய பசி பார்க்காம தூக்க பார்க்காம அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து பயங்கரமா வந்து வேலை செஞ்சாங்க. ஆனா நம்ம ஒன்றிய அரசு வந்து அந்த இடத்துல போயிட்டு ஒரு பார்வையிடல, நிவாரண நிதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஸோ இந்த அளவுக்கு வந்து கல்நெஞ்சமா காரியம் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் தமிழிசை சவுந்தரராஜன் கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, பிரதமர் போய் பார்க்கவே இல்லையே, எதுவுமே தேசிய பேரிடர் அறிவிக்கலையே, இதை பத்தி உங்க கேள்வி அவங்க என்ன பண்ணாங்க, கழுவுற மீன் இல்ல நழுவுற மீனுவாங்களா, அது மாதிரி சைடா வாங்கி போயிட்டாங்களாம். பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அவங்களை வந்து நைஸா நழுவிட்டாங்க. இதுவே எதனா ஒரு சம்பவம் நடந்ததுன்னா நாங்க போய் பார்த்தோம், பிரதமர் போய் பார்த்திருக்காரு, நிதி அறிவிச்சிருக்காரு, முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க, பிரஸ் மீட் அவங்களே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சொல்லுவாங்க, நாங்க இவ்வளவு நிதி குத்தம் பாத்தீங்களா, எங்க பிரதமர் போய் பார்த்தாரு பாத்தீங்களா, எங்க அமைச்சர் போய் பார்த்தாரு பாத்தீங்களா, நாங்க இவ்வளவு அமௌண்ட் குத்தம் பாத்தீங்களா அப்படின்னு வாய் கிளி கிழிச்சிருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் ஒண்ணுமே செய்யல. ஆனா பாஜக இந்த கேள்வி கேட்டா நழுவுறாங்க, எல்லாருமே நழுவுறாங்க. சோ இது வந்து அப்பட்டமா தெரியுது, இவங்க தோத்த இடத்துல தோத்த மாநிலங்கள்ல ஒண்ணுமே செய்யல அப்படின்றதான் நிதர்சனம் உண்மை. இவங்களுக்கு உண்மையிலே மக்கள் மேல அக்கறை இருக்கு, நாட்டு மக்கள் மேல அக்கறை இருக்குன்னா இது தேசிய பேரிடர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி நடந்துச்சு பாத்தீங்களா, நடந்த அன்னைக்கு என்ன பண்ணணும், தேசிய பேரிடர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கணும், மக்களுக்கு தேவையான அனைத்து நிவாரணங்களை கொடுத்துருக்கணும், நிவாரண பொருட்கள் அனுப்பி இருக்கணும். எவ்வளவு ஃபண்டு வந்ததுங்க பாஜக கிட்ட, தேர்தல் பத்திரம்னு சொல்லிட்டு எவ்வளவு ஃபண்டு இது பண்ணாங்க, தேர்தல் நிதின்னு சொல்லிட்டு எவ்வளவு இது பண்ணாங்க. இவ்வளவும் பண்ணியும் பாஜக மக்களுக்காக ஒண்ணு செய்ய மாட்டாங்க. அந்த கேரள பாஜக இருக்கும்ல, கேரள மாநில பாஜக தலைமைன்னு இருக்குல்ல, அவங்களும் எதுவுமே செய்யல. என்ன ஒரு விஷயம் தெரியல, இந்த அளவுக்கு கல் நெஞ்சமா இருக்காங்க பாஜக ஒன்றிய அரசு, மோடி தலைமையிலான அரசு இந்த அளவுக்கு கல் நெஞ்சமா இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இதற்கு பதில் சொல்லாம நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா நழுவி போயிருக்காங்க. என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கண்டிப்பா, அதாவது அரசியல் ஆதாயத்துக்காக மக்களை பழிவாங்குற செயல் அப்படின்னு ஒண்ணு இருக்கவே கூடாது. சோ ராகுல் காந்தியை பழிவாங்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி அந்த தொகுதியில இப்படி பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல. பை லக் என்ன அப்படின்னா நம்மளும் அப்படிதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாஜகவை புறக்கணிச்சோம் தேர்தல்ல. சோ அந்த வகையில இங்க எதுவும் நிலங்கள் இல்ல, நம்ம வந்து மலை மேல இல்லாட்டி அந்த நிலச்சரிவு கண்டிப்பா இங்கேயும் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதே மாதிரி இன்னும் பாஜக வந்து தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம இனி வரும் நாட்கள்ல தான் பார்க்கலாம். சோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வுல வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராயும். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறது எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். Taste the Daily.